என் சிந்தனைகளை முதல்ல இருதயம் சொன்ன தாவீது முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நீங்க நல்லா கவனிங்க. தாவீது எப்படிப்பட்டவன்னு கேட்டா, ஒரு விபச்சார பாவத்துல ஈடுபட்ட ஒரு மனுஷன். தன்னுடைய இச்சைக்காக ஒரு நபரை கொன்று போட்டவன். ஆனா அவன் எதுக்குள்ள இருக்கிறானா? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறான். யாரு? ஆண்டவரே, என் இருதயத்தையும் என் சிந்தையும் என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ண, உண்மை மாத்திரம்தான் துதிப்பேன். என் சிந்தையில கூட தவறான எண்ணங்கள் என்ன பண்ணாது, எனக்கு வராது. ஆனா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பாஸ்டர், என்னால முடியல. நான் சொல்றேன், எல்லா பாவத்தையும் செய்த ஒரு நபர் தான் தாவீது. தாவீது தன் வாயை திறந்து சொல்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, என் சிந்தையும் என் இருதயத்தையும் புடம்பட்டு பாரும். நான் என்ன பண்ணல, எந்த பாவமான செயலும் என் சிந்ததியிலும் என் இருதயத்திலும் நான் என்ன பண்ணல, வைக்கல. நான் உமக்கென்று பரிசுத்தமா என்ன பண்றேன், வாழ்றேன்னு. ஆனா இன்னைக்கு சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கிற நாம், நம்மளோட சிந்தையிலையும் நம்ம இருதயத்திலையும் கசப்பு, வேதனை. இன்னைக்கு சில பேரை மன்னிக்க முடியல. நம்மளால என்ன பண்ண முடியல, அவங்களோட பாவத்தை பெருசா பேசுறோம், அவங்களோட காயங்களை பெருசா பேசுறோம். அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் அவங்களை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். இவங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க, நீ அவங்கள நேசிக்கிறேன்னா அது தகப்பனுடைய அன்பு இல்லையே. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனாய கர்த்தர் அப்படி நேசிக்கலையே. நம்ம ஒன்றுமே பண்ணாத போது தான் நமக்காக இறங்கி வந்தார். அவரை போல நம்மளை இருக்க சொன்ன நம்ம இல்லை, மை டேடி இஸ் நாட் பர்ஃபெக்ட், மை மதர் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் வாயில வருது? அப்பான்னு வாயை திறந்து கூப்பிட முடியாதவன் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் சொல்றது இந்த காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு நபர் பரத்தில் இருக்கிற தகப்பன் அப்பான்னு நீ என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. உன் அம்மான்னு நீ கூப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறனா, பரத்தில் இருக்கிற தகப்பனை நீ அம்மான்னு என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. உனக்கும் அவருக்கும் என்ன இல்லை, சம்மந்தமும் இல்லை. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிற நீ அவருக்கு தகுதியான ஒரு நபர் இல்லை. எத்தனை பேர் வேணாலும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இந்த காலையில் சொல்கிற அநேக சபையில் என்ன பண்ணிடலாம், பார்ட்டேக் பண்ணிடலாம், அதில் பங்கு பெற்றலாம். ஆனால் அவருடைய பந்தியில் நிச்சயமாய் பங்கு பெற முடியாது. ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாண விருந்து உண்டு பண்ணுவார். அதில் அழைக்கப்பட்டவர்கள் யாரு? பாக்கியவான்கள்.